Hi friends, welcome to Sidedish kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஈஸியான குருமா ரெசிபி தான். சப்பாத்திக்கு, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வீட்ல வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லாத போது கூட இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை வச்சு மட்டுமே ஒரு அருமையான குருமா பண்ணலாம். எப்படி? இப்போ இந்த ஈஸியான குருமா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த ஈஸியான அருமையான சப்பாத்தி குருமா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை மூடி தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 இலை குட்டி குட்டியாக 2 இலை எடுத்துருக்கேன். 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்காக ஒரு 10 முந்திரி, இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும் இது சேர்த்தோம்னா. ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதை மிக்சியில் வச்சு அரைச்சிக்கலாம். நைஸாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. அடுத்தது பெரிய வெங்காயம் பெருசாக 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னா கூட இந்த வெங்காயம் தக்காளி மட்டுமே வச்சு இந்த குருமா செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற அளவுக்கு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால் கடைசியில் பார்த்துக்கலாம். இந்த குருமா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியை நம்ம நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ இது கூட மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு எல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அப்போ தான் இது பச்சை வடை போக நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப கலர்ஃபுல்லான குருமா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியானது இது. இதில் போடுற எல்லா பொருளுமே நமக்கு மனசில் ஈஸியாக பதிகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக வேறு எதுவும் தேட தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு மட்டுமே தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை. இப்போ பச்சை வடை போக நல்லா நம்ம இதை வதக்கியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட கடைசியாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தழையும் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட மல்லித்தழை இல்லை, அதனால் போடலை. மல்லித்தழையும் சேர்த்தா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த குருமா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.